ஆயிஷாரோ சிஸ்டம்ஸ் இது வந்து லொக்கேஷன் சென்னை ஈஸ்ட் தாம்பரம் ராஜகில் பக்கத்தில் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ்க்கு வந்து நம்ம ஆர்ஓ பிளான்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஹோல் ஹவுஸ் ஆர்ஓ பிளான்ட் தான். இங்கே வந்து சோர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து போர்வெல் வாட்டரில் வந்து 1 HP சப்மர்சிபிள் மோட்டர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சப்மர்சிபிள் பம்ப்லேருந்து ஒரு டேங்குக்கு போகிற லைனை வந்து டைவர்ஷன் கொடுத்து ஒரு 2000 லிட்டர் ரா வாட்டர் டேங்க் வந்து பிளேஸ் பண்ணி அதில் வந்து போர்வெல்லேருந்து வர வாட்டரை வந்து நம்ம இந்த 2000 லிட்டர் ரா வாட்டர் டேங்க்கில் ஃபில் ஆகிற மாதிரியும் அந்த 2000 லிட்டர் டேங்க்லேருந்து தான் ஃபீடு ஆர்ஓக்கு ஃபீடு லைன் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த லைன் தான் ஃபீடு லைன். இதுலேருந்து தான் இந்த 2000 லிட்டர் சோர்ஸ்லேருந்து தான் ஆர்ஓ பிளான்ட்டுக்கு வந்து ஃபீட் ஆகுது. இது வந்து 500 லிட்டர்ஸ் பர் ஹவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஆர்ஓ பிளான்ட்டு தான் நாங்கள் இங்கே கொடுத்துருக்கோம். அதாவது வந்து மேனுவலாக இவங்க வந்து போர்வெல்லில் ஆன் பண்ணுறது, இல்லைன்னா ஆர்ஓ பிளான்ட் ஆன் பண்ணுறது, இல்லைன்னா ஒரு டேங்க்கில் வந்து ஃபில் ஆகிடுச்சுன்னா ஆஃப் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு மேனுவல் ஒர்க்கும் இல்லாத மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவே ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் தான் நம்ம வந்து ஆர்ஓ பிளான்ட் தான் வந்து நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது வந்து பர் ஹவர் வந்து 500 லிட்டர்ஸ் பர் ஹவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்ஓ பிளான்ட்டு. அதாவது கஸ்டமரோட ரிக்குவயர்மெண்ட் வந்து பெர் டே வந்து 1000லேருந்து 2000 லிட்டர்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் கன்சப்ஷன் இருக்கிறதுனால வந்து நாங்கள் இந்த கெப்பாசிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதுவே வந்து ஒரு 3000 லிட்டர்ஸ் 4000 லிட்டர்ஸ் இல்லைனா ஒரு 5000 லிட்டர்ஸ் வரைக்கும் அவங்க யூட்டிலிட்டி பண்ணுறாங்கன்னா இப்போ இதுக்கு அடுத்த கெப்பாசிட்டி நம்ம ஒரு 1000 லிட்டர் பர் ஹவர் ஆர்ஓ பிளான்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ அந்த கெப்பாசிட்டி வந்து அதாவது அவங்களோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அந்த பிளான்ட்டோட கெப்பாசிட்டியை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணினா தான் அவங்களோட யூட்டிலிட்டி ப்ளஸ் யூசேஜ் அந்த ரன்னிங் ஹவர்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ப்ளஸ் அந்த ப்ரொடக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட யூட்டிலிட்டியும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபில்லிங் இருக்கும். ஸோ அதனால் வந்து மிஷினுக்கும் தேவையான ரெஸ்ட்டு கிடைக்குன்றதுனால அவங்களோட யூட்டிலிட்டி வந்து ஒரு நாளைக்கு 3 to 4 hours ரன் ஆனால் போதும் அதிகபட்சம்ன்றதுனால இந்த கெப்பாசிட்டி நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ பியூர் வாட்டர் லைன் வந்து அவங்களோட ஓவர் டேங்க் லைனில் வந்து மெர்ஜ் பண்ணி அங்கேயே வந்து நம்ம கட் ஆஃப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ வந்து இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் தான். ப்ளஸ் ஃப்ரம் தி ரா வாட்டர் டேங்க்லேருந்து ஓவர் டேங்க் வரைக்கும் எல்லாமே ஆட்டோ சென்சாரு ப்ளஸ் வந்து லோ ப்ரெஷர் ப்ரிவென்ஷன், ஹை ப்ரெஷர் ப்ரிவென்ஷன், ஈவன் வேஸ்ட் வாட்டருக்கு கூட வந்து ஒரு 2000 லிட்டர்ஸ் இது வந்து வேஸ்ட் வாட்டர் ஆர்ஓவோட ரிஜெக்டட் வாட்டர். இந்த வாட்டர் கூட அவங்க யூட்டிலிட்டி வந்து கார்டனுக்கோ இல்லைனா வந்து கீழே ஃப்ளோர் வாஷ் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக இந்த டேங்க்லேருந்து போகிற லைனை வந்து அவங்களோட யூட்டிலிட்டி லைனோட ஜாயின் பண்ணி அதை வந்து செப்பரேட்டாகவே அவங்களுக்கு கார்டனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு லைனை வந்து இங்கே நாங்கள் ஜாயின் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பியூர் வாட்டர் டேங்க் வந்து இவங்களோட ஆர்சிசி டேங்க்கில் கனெக்ட் பண்ணி அதுலேயும் ஒரு சென்சார் ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ வந்து இது கீழே டாப் டு பாட்டம் வரைக்கும் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக தான் ஒர்க் ஆகும். ஸோ இவங்களோட ரிக்குவயர்மெண்ட் ஆர்ஓ பிளான்ட்டே போயிடலாம் அப்படின்றதுனால நம்ம ஆர்ஓ பிளான்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இவங்களோட கிச்சன் டேப்பில் எடுக்கிற வாட்டரோட குவாலிட்டி தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த மாதிரி ரிக்குவயர்மெண்ட் இருந்தால் கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.